வணக்கம் மக்களே! மார்க்கெட் வந்து 2, 3 நாளா நல்லா கன்சால்டேட் ஆயிட்டுருக்கு. இந்த கன்சால்டேஷன் வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான ஒரு நல்ல சிக்னலா தெரியுது. ஏன்னா, இது ஒரு முக்கியமான பாட்டம் லெவல்ல இருக்கு. இந்த பாட்டம உடைச்சா நெகட்டிவ். ஆ ஆனா, இந்த பயத்திலேயே நம்ம பெரும்பாலான நாட்கள் என்ன பண்ணுவோம்னா, "ஐயோ! மார்க்கெட் கீழ வர மாரி இருக்கு" அப்படின்ட்டு பை பண்ணாம விட்டுருவோம். இது இது அப்போ கீழ வந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இடம். ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ். குறைஞ்ச ரிஸ்க்ல வந்து நீங்க பையிங் பண்ணி வச்சுக்கலாம். என்னன்னா, இந்த குளோசிங் ஸ்டாப் லாஸ் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் எப்படி மேல திரும்ப போகுது? அதுக்கு என்னென்ன காரணம்? அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோ போடாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். காரணம்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல. ஆனா, அந்த நடந்த சம்பவம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அ ஒரு சப்போர்ட் பண்ணும்னு நெனச்சுட்டு ஒரு பெர்சனல் சம்பவத்த சொல்றேன். நேத்து காலங்காத்தால எங்க வீட்ல எங்க தெருவுல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. சரி அது தமிழ்நாட்ல அது வழக்கம் அப்டின்னாலும், என்ன நடந்துருச்சுன்னா, எங்க தெருவுல பல வீட்ல வந்து எலக்ட்ரானிக் குட்ஸு, எலக்ட்ரிக்கல் குட்ஸ் வந்து நெறைய ஃபியூஸ் புகஞ்சு போயி இந்த மாரி ஆயிடுச்சு. எங்க வீட்லயே எடுத்துட்டீங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் போச்சு. ஆ அப்புறம் என்ன ஒரு ஃபேன் போச்சு. அப்புறம் நல்ல வேள டிவி வந்து நேத்து இடி விழுந்துட்டு இருந்ததுனால முந்தா நேத்து அ டிவி ப்ளக்க பிடுங்கி விட்டுருந்தோம். இல்லாட்டி போயிருக்கும். இதுக்கு முன்னாடி இதே மாரி எங்க வீட்ல ஒரு டிவி சுத்தமா காலி. இது எதுக்காக சொல்றேன்னா, திடீர்னு மழையும், காத்தும் இப்ப அடிக்கடி வந்துட்டுருக்கு. நம்ம ஈபிய வந்து நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோதான் இருக்கு. அதனால அ உங்க ப்ராடக்ட் எல்லாம் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கங்க. அ முடிஞ்ச அளவு வந்து யூஸ் பண்ணாத நேரங்கள்ல அந்த வந்து ப்ளக் அவுட் பண்ணி வச்சுக்கங்க. ப்ளக்க எடுத்து விட்டுருங்க. அந்த கனெக்ஷன் இல்லாம. அ அப்புறம் இந்த ஸ்டெபிலைசர் இருக்க பொருளுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்ல. இருந்தாலும் அதிலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. சரி இது நேத்து வீடியோ போடாததுக்கு காரணம் கிடையாது. அ அந்த இது ஒரு காரணமா இருந்தாலும் அது அ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கலான்றதுக்காக தான் சொன்னது. இப்ப நிஃப்டிக்கு போயிரலாம். நிஃப்டி இந்த ஸோன பாருங்க. பேங்க் நிஃப்டியாவது இன்னும் நல்லா இறங்கியிருக்கு. நிஃப்டி வந்து இந்த ஏரியால பயங்கர சப்போர்ட் எடுத்து அ திமிறிட்டே இருக்கு. சரி நிஃப்டிய தூக்கலாம் அப்டின்னா, எத வச்சு தூக்கலாம் அப்டின்னா, பேங்க் நிஃப்டியும் நான் அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும், ஐடியும் கீழ தான் கிடக்கு. மேல இருக்கிறதுக்கு சில செக்டார்ஸ் இருந்தாலும், இவங்க 2 பேரும் நல்ல வெயிட்டேஜ் உள்ள ஆளுன்றதுனால, இவங்கள வச்சு தூக்குறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, பேங்க் நிஃப்டியும், ஐடியும் இனியா அடிக்கிறதுக்கு அவன்ட்ட என்ன இருக்குன்றது பாதி அந்த மோசமான சூழல்ல இருக்காங்க அவங்க 2 பேரும். சரி கீழ வந்து சப்போர்ட்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத எடுத்துக்கலாம்னா, அ சாரி எத எடுத்துக்கலாம்னா 2380 இது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. இத பிரேக் பண்ணா இதுக்கு கீழ குளோஸ் ஆகக்கூடாது 1. 2வது அத விட முக்கியமா வந்து ரெண் இரு சாரி 23,550க்கு கீழ குளோஸ் ஆகக்கூடாது. அப்படி குளோஸ் ஆச்சுன்னா, நீங்க கண்ண மூடிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளிய வந்துருங்க. இல்லாட்டி அ மேல ஏறுனா செம்ம ராலி இருக்கு. அது ஃபர்ஸ்ட்டு டார்கெட்ன்னு பார்த்தீங்கன்னா, 24,550 அத தாண்டுனா அங்கருந்து அப்படியே 900 பாயிண்ட் இருக்கு. 25,450 ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம பயத்துல பல நேரம் வாங்காம விட்டுருவோம். இல்ல அதீத ஆசையில போய் உச்சத்தில போய் வாங்கிருவோம். 2ம் தவிர்த்து இத வந்து ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். இது தவிர இன்னையிலேருந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறேன். ரெகுலரா பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப எனக்கு கொஞ்சம் ரெகுலரா பண்றதுக்கான பழக்கம் வந்ததுனால சொல்றேன். டெய்லி 1 அல்லது 2 ஸ்டாக்ஸ் ஆ அனலைஸ் பண்ணி சொல்றேன். அனலைஸ்னா நான் வந்து என்னோட போகா ஸ்ட்ராட்டஜிய வச்சு அனலைஸ் பண்ணி வர்றது. நிச்சயமா வந்து ஒரு நல்ல டீசென்ட் ப்ராஃபிட் இருக்கும். மோஸ்ட்லி ஃபியூச்சர்ல பண்றதுக்கு தான். ஆப்ஷன் இல்ல. ஃபியூச்சர்ல பண்றதுக்கான லெவல் தான் சொல்றேன். அடுத்து அ அந்த ஸ்டாக் வர்றப்ப இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். பேங்க் நிஃப்டி 54,350க்கு கீழ குளோஸ் ஆனா வெளிய வந்துரலாம். இல்லாட்டி இங்க இங்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏன்னா, இன்னைக்கு குளோசிங் அவ்வளோ சேஃபான குளோசிங். அப்படியே மெதுவா ஏறி வந்து இதாயிடுச்சு. ஆ மேல போனா 55,600 அத தாண்டுனா 57,100 இது 2ம் வந்து அடுத்த கட்டத்துக்கான மேல போறதுக்கான வாய்ப்பு. திரும்பவும் சொல்றேன். கீழ 54,350க்கு கீழ குளோஸ் ஆச்சுன்னா,
மார்க்கெட் பேனிக் ஆயிரும். திருப்பி 52,000 52,500 வரைக்கும் ஈஸியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வாங்குறதுக்கு இருக்குங்க. ஏற்கனவே நம்ம பேசினது தான். ஐடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா டவுன் ட்ரெண்டும் கன்சால்டேஷனுமா இருக்கு. 3 மாசமா டவுன் ட்ரெண்ட்னாலும், இந்த ஒரு 1 மாசமா 1 1/2 மாசமா வந்து பயங்கர கன்சால்டேஷன்ல இருக்கு. ஸோ அடுத்து இவரு ரேலி போறதுக்கு, மேல போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அன்லெஸ் யுஎஸ்ல இல்ல ஐடி செக்டாருக்கு ஒரு பெரிய பேட் நியூஸ் வந்தா தவிர வந்தா தவிர மற்றபடி இது வந்து மேல போறதுக்கான நல்ல கன்சால்டேஷன் தெரியுது. அதனால இத தான் சொன்னேன். பேங்க் நிஃப்டியும் இப்ப மேல தூக்குறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா, மார்க்கெட்டோட இன்னொரு பெரிய ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் வந்து நல்ல பீக்குக்கு நல்ல ஓவர் சோல்டுக்கு போயிட்டாரு. பீக் இல்ல. ஓவர் சோல்டுக்கு போயிட்டார். ஓவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்ன இன்னைக்கு ரொம்ப உளர்றேன். அதனால அவர் செல்லிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரிலையன்ஸ் வந்து செல்லிங் வந்ததுன்னா, அத டிஃபெண்ட் பண்றதுக்காக பேங்க்கையும், ஐடியும் எப்பயுமே யூஸ் பண்றது வழக்கம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில பார்த்தீங்கன்னா, HDFC 2% மேல அடிச்சதுனால தான் அவ்வளோ இறங்குச்சு. ஸோ அவங்களலாம் வந்து திரும்ப மேல போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐடிய பொறுத்தவரைக்கும் கன்சால்டேஷன்ல இருக்கு. இந்த விப்ரோ பைபேக் அந்த டைம்ல ஏதாவது ஒரு சே இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆட்டோ மைல்டா பாசிட்டிவா தான் இருக்கு. நெகட்டிவ்ல இல்ல. பேங்க்கு நெகட்டிவா இருந்தா இவரும் கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல இருப்பாரு. பெரும்பாலான நேரத்துல. ஆனா, அதுக்கு அகைன்ஸ்டா இவரு மேல போறதுக்கான பாசிட்டிவான ஒரு சூழல்ல இருக்காரு. இப்போ 26,192 இது 25,640க்கு கீழ க்ளோஸ் ஆனா மட்டும் தான் நெகட்டிவ். அதர்வைஸ் மேல வந்து 26,800க்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அத உடைச்சா பெரிய ரேலி இருக்கும். ஆனா, இப்பொழுதைக்கு 26,800ன்றது அதாவது இங்கேருந்து ஒரு 600 பாயிண்ட்னா ஒரு 3% இல்ல ஒரு 2, 2.5% வரைக்கும் மேல இண்டெக்ஸ் ஏறுது அப்படின்னா, மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சில ஸ்டாக்ஸ் அங்க ஓவர் பாட்ல தான் இருக்கு. இப்ப ஏஷியன் மோட்டார் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ இறங்குறதுக்கான மோட்ல இருக்கு. மெட்டல் நம்ம போன மாசம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். போன மாசம் ரேலி அவர் முடிச்சுக்கிட்டாரு. இப்போ அவரு கீழ வர்றதுக்கான தயாராக இருக்கிறார். இப்போ அது செல்லிங்க்கான மோடுல ரெடியா இருக்காரு. இது வந்து கீழ வந்துச்சுன்னா 12,600 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த 12,600 ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து சொல்லப்போற ஸ்டாக்கு பத்தி ஸ்டாக் வந்து மெட்டல் இண்டெக்ஸோடது தான். அப்போ ரொம்ப புத்திசாலியா இருந்தா இந்த 12,600 வர்றப்போ இத நீங்க கவர் பண்ணலாம். அல்லது சொன்ன டார்கெட் பக்கத்துல நீங்க கவர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டாடா ஸ்டீல் 211.3 நான் சொல்றது இங்க இருக்கக்கூடிய லெவல்ஸ் எப்பயுமே நான் சொல்ற லெவல்ஸ் எல்லாமே கேஷ்ல தான் இருக்கும். அத நீங்க ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணணும். ஃபியூச்சர்ல ஏன் ட்ரேட் பண்ணணும்னா, செல்லிங் வந்து ஷார்ட் போணும்னா நீங்க ஃபியூச்சர்ல மட்டும் தான் போ முடியும். ஒருவேளை லாங் ஏதாவது ஸ்டாக் சொல்றப்போ, நீங்க ஈக்விட்டிலயும் போய்க்கலாம், ஃபியூச்சர்லயும் போய்க்கலாம். அது உங்க விருப்பம். ஆனா ஷார்ட் போறப்போ நீங்க வேற வழி இல்ல. ஃபியூச்சர்ல தான் போய் ஆகணும். இல்லாட்டி இன்ட்ராடே மட்டும் தான் பண்ற மாரி இருக்கும். சரி எதுக்கு கீழ செல் பண்ணலாம் அப்படின்னா, 211.3க்கு கீழ இன்னைக்கு க்ளோசிங்கும் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு அப்படி ஒரு சூழல் வர்றப்போ 211.3க்கு கீழ போறப்பயே நீங்க ஷார்ட் போனீங்கன்னா, டார்கெட் வந்து 196ன்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வேணாம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்ட மட்டும் வச்சுக்கங்க. 196 ஸ்டாப் லாஸா என்ன வச்சுக்கிறீங்கன்னா, 214.5 வச்சுக்கங்க. ஏன்னா கொஞ்சம் பிரீத்திங் கிடைக்குன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி ஸ்டாப் லாஸ் சொல்லியிருக்கேன். 3 பாயிண்ட்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் ஒரு பிரீத்திங் கிடைக்கணும். ஏன்னா மார்க்கெட் டெய்லி வாலடைல் அப்படி இப்படின்னு போனா வேகமா ட்ரிக்கர் ஆயிட்டு அப்புறம் கீழ போயிருமேன்றதுக்காக சொல்றேன். இல்ல ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது ஒரு பேஜுக்கு சொல்லணும்னா நாளைக்கு டே ட்ரேடிங்ல பண்றீங்கன்னா, டே ட்ரேடிங்கோட ஹைய வச்சுக்கிட்டோ, இல்ல இன்னும் வேற சில டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இருக்கு. ஒருவேளை நம்ம கிளாஸ் முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரியான விஷயங்கள நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலான்னு. இல்லாட்டி டவுட் வந்து வாட்ஸ்அப்ல கேளுங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 214.5ன்னு வச்சுக்கங்க. லாட் சைஸ் வந்து 2,750. இது வந்து நீங்க அப்படி ஒருவேளை ட்ரேட் எடுத்தா ரூ. 14,000 பக்கம் ப்ராஃபிட் கிடைக்கும். இது ஒரு பெரிய டார்கெட்லாம் இல்ல. ஏன்னா 5 பாயிண்ட்ன்றது 2.5% தான். 2.5% ஒரே நாள்லயும் கிடைக்கலாம். இல்ல 2, 3 நாள்லயும் கிடைக்கலாம். அதனால
இல்ல நீங்க இது இறங்கிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 211.3க்கு ஷார்ட் போயிட்டீங்க. அது 210க்கோ 200 ஆ ஓ! இது சாரி நான் தான் அப்ப தப்பா கணக்கு பார்த்துட்டேன். 14 பாயிண்ட்டுங்க. 15 பாயிண்ட் இருக்குங்க. 15 பாயிண்ட்னா இங்க 14,000 வராது. ரூ. 37,000 வரைக்கும் வரும். ஆமா 37,000 40,000 பக்கத்துல ப்ராஃபிட் வரும். நான் இங்க தப்பா கணக்கு குடுத்துட்டேன். மன்னிக்கணும். 15 பாயிண்ட். ஸோ ஒரு 2, 3 பாயிண்ட் இறங்கிருச்சு அப்டின்னா, நீங்க நீங்க ஷார்ட் அடிச்சதுக்கு கொஞ்சம் ஷார்ட் அடிச்சது பிளஸ் ப்ராஃபிட்டோட சேர்த்து ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ. அது என்ன ஆனாலும் உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ. கீழ வர வர நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி கொஞ்சம் உங்க ஸ்டாப் லாஸ மாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, ஈஸி. இப்போ 15 பாயிண்ட் அப்டின்றதுனால இது வந்து ஒரு 4, 5 நாள் கூட ஆகலாம். ஆ நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா, ஒரு 30,000 40,000 நல்ல ப்ராஃபிட் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபார்மா. போன இது உங்களுக்கு தெரியுதா? போன மாசம் வந்து நம்ம இவர சொல்லிட்டு இருந்தோம். எனர்ஜி செக்டார. அவர் மாதிரியே இவரும் இந்த மாசம் பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சுட்டாரு. ரெடியா ஆரம்பிச்சுட்டாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் வந்து சரியான பேட்டர்னு. இந்த முறை பிரேக் அவுட் ஆனா, கிட்டத்தட்ட 10% வரைக்கும் இந்த செக்டார் மட்டும் ஏறும். ஸோ, இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல என்னென்னலாம் பாசிட்டிவ் செக்டார் பாருங்க. ஃபார்மா, ஆட்டோ ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஐடி வந்து பாசிட்டிவாக சான்ஸ் இருக்கு. நெகட்டிவா இல்லாட்டினாலும் பாசிட்டிவாக சான்ஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டியும் பாசிட்டிவாக சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால நிஃப்டி மேலே ஏறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. எஃப்எம்சிஜி இங்க இந்த ஏரியால ஒரு பெரிய கன்சால்டேஷன் நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே அவரு ஓவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இந்த ஏரியால கொஞ்ச நாள் 2, 3 நாளைக்கு இருந்துட்டு இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 52,000 தாண்டி க்ளோஸ் ஆனா மட்டும் தான் இவரு மறுபடியும் மேல போவாரு. அதர்வைஸ் கொஞ்சமாவது கீழ வந்துட்டு தான் போவாரு. மேல போணும்னா கூட கொஞ்சம் கீழ வந்துட்டு தான் போணும். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா 47,000 உடைச்சிருவாரு. இப்போ 51,600ல இருந்துச்சுன்னா 47,000 வரைக்கும் வர்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ, எஃப்எம்சிஜி ஸ்டாக் வச்சிருக்கவங்க, லாங் வச்சிருக்கவங்க ஒரு ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணிக்கங்க. கொஞ்சம் பிரீத்திங் குடுத்து. எனர்ஜி செக்டார் நல்ல ஓவர் பாட்டுங்க. எப்படி ஏறி இருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 70, 80% டிகிரியில ஏறி இருக்காரு. ஸோ, இங்கேருந்து அவரு கீழ வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா அப்போதே சொன்ன மாரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல ஓவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அவரு கீழ வந்தாருன்னா, எனர்ஜி செக்டார பெருசா இழுத்துட்டு வருவாரு. அவரு மட்டும் இல்ல, பேங்க் நிஃப்டியவே இழுக்கக்கூடிய சக்தி உண்டு அவருக்கு. அதனால எனர்ஜி செக்டார்ல இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. கோல்டு இப்பயும் நியர் டெர்ம்ல வீக்கா தான் இருக்கு. இந்த இந்த பேட்டர்ன் வந்து இன்னும் பாசிட்டிவா திரும்புறதுக்கான இன்னும் ஒரு சிக்னலோ, பேட்டர்னோ வந்து செட் ஆகல. இது இன்னும் கொஞ்சம் நெகட்டிவா கீழ இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கோல்டு இமிடியேட்டா மேல போறதுக்கு சான்ஸ் குறைவா இருக்கு. ஆயில் இது கீழ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நிஃப்டி மேல போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு, க்ரூட் ஆயில் கீழ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனாலயும் சேர்த்து வச்சுக்கங்க. ஸோ, ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, நிஃப்டிய தூக்கக்கூடிய ஆளுன்னா, இப்ப இவரு மேல போனாருன்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் மேல போச்சுன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆட்டோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ் இருக்கு. நெகட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. யுஎஸ் ஆயில் வந்து கீழ வர்றதுக்கான கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால, நிஃப்டியும் மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு அவ்வளோதான் மக்களே. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.